ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பிங்க் கலெக்ஷனை தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிங்க் கலர் பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் காட்ட போகிறது குட்டி குட்டி திங்ஸ்லாம் நான் வந்துட்டு பிங்க் கலரில் வாங்கி வச்சுருந்தேன். அதை தான் வந்துட்டு இந்த ஒரு குட்டி பிங்க் கலர் பேக்கில் வந்து போட்டு வச்சுருந்தேன். இந்த ஒரு ஃப்ளவர் கிளிப் வந்துட்டு இடையில ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனால நான் வந்துட்டு இதை தேடி பிடிச்சி பிங்க் கலரில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி சேரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இதுவும் வந்துட்டு ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து ஃபோன் வந்து வைக்கிற அளவுக்கு இது ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு அழகா இருக்கனால நான் வந்து இதை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது ஒரு குட்டி பவுச்சு. இதில் வந்து ஹெட்ஃபோன் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காண்டி இதை வாங்கியிருந்தேன் நான். இதுவும் பிங்க் கலரில் இருக்கிறனால. அப்புறம் என்னோட வாட்சுமே நான் வந்து பிங்க் கலரில் தான் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி நான் வாங்குற திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பிங்க் கலரில் தான் இருக்கும். யாராச்சும் எனக்கு வாங்கி கொடுத்தாலும் பிங்க் கலரில் தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு. இது வந்து யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் வந்துட்டு இந்த கலர் காண்டி அதுக்கப்புறம் இந்த போலாம் போட்டு அழகாக இருந்துச்சு. அதுக்காண்டி நான் அதை வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பார்பி டால். எனக்கு வந்துட்டு பார்பி டால்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு ஏதோ பிஸ்கட்க்கும் அதுக்கும் ஃப்ரீ கொடுத்தாங்க. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டுக்கனால அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இதையும் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் கண்ணாடி தான். இதுவும் வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். இதே நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு என்னோட பிங்க் கலர் பேக் பர்ஸை தான் நான் வந்துட்டு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட பிங்க் கலர் பேக் தான். இது வந்துட்டு ஒரு மாதிரி சைடு பேக், ஸ்லிங் பேக்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் இந்த பவுச் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்துட்டு இது கிஃப்ட் பண்ணா. இது பிங்க் கலர் இருக்கக்காண்டியே நான் வந்துட்டு ரொம்ப வந்து சேஃபா வச்சிருக்கேன், அழுக்கு எதுவும் படாம. அப்புறம் இந்த ஒரு பர்ஸ் வந்துட்டு நான் தான் வாங்கினேன். இது வந்து பிங்க் கலர்ல இருக்கிறதுனால. இதுல வந்து கீச்செயின் வந்து யூனிகான், அதுவுமே வந்துட்டு பிங்க் கலர்ல தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு பவுச், இதுல வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஒரு பிங்க் கலர் பவுச் கூட நான் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல தான் வாங்கியிருந்தேன். இதுவும் பிங்க்னால நான் வந்துட்டு இதையும் தூரப்படாம அப்படியே வச்சிருக்கேன், அழுக்கப்படாம. அடுத்து இந்த ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது வந்துட்டு ஒரு பன்னி ஸ்டோரேஜ். இதுவுமே வந்துட்டு பிங்க் கலர்ல அழகா இருந்துச்சு, கியூட்டா. அதனால நான் வந்து வாங்கிட்டேன். இதுலயே நான் எதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கல, சும்மா பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஒரு கேப்புமே வந்துட்டு என் தம்பி தான் வாங்கிட்டு வந்தா. இதுவும் வந்து பிங்க் கலர்ல பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டில். இது வந்துட்டு பிங்கா பீச் கலரான்னு எனக்கு தெரியல, ஆனா வந்துட்டு பிங்க் ஷேட்ல இருக்கிறதுனால இதுவும் நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு கொடை வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்துட்டு பிங்க் கலர்ல இருக்கணும் பார்த்து பார்த்து வாங்கினேன். இதுவுமே நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். இந்த கலர் வந்துட்டு அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ ஓபன் பண்ணோம்னா எல்லாமே போயிடும். லாஸ்டா என்னோட மொபைல் கேஸ்மே நான் வந்து பிங்க் கலர்ல தான் வாங்கியிருக்கேன். இவ்வளோதான் என்னோட பிங்க் கலெக்ஷன். என்ன மாதிரியே நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அது என்ன கலர்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சா வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.